ஸோ இது நார்மல் சைல்டுக்கு டீச் பண்ண முடியாதா, இது நார்மல் சைல்டுக்கான சார்ட் இல்லையான்னு கேட்டால் இல்லை, நார்மல் சைல்டும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னென்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஆல்வேஸ் கோ வித் த சேலஞ்சிங் ஒன். ஸோ ஃபஸ்ட் அதை பண்ணும்போது அவங்களுடைய ப்ராசஸிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஈஸியான மெத்தடை பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட்டு ஈஸியான மெத்தடை பார்த்துட்டு டிஃபிகல்ட்டான மெத்தடுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ப்ராசஸ் வந்து இதில் தான் இருக்கும். இதே ஈஸியாக இருக்கே, நான் இதே கற்றுக்குறேனே, நான் ஏன் கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கணுன்ற தாட் போயிடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஒரு நார்மல் கிட்டுக்கு வந்து சொல்லித்தரும் போது கோ வித் த சேலஞ்சிங் ஒன். அவங்களால இதை பண்ண முடியுன்ற கெப்பாசிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுதான் மெயினாக டீச் பண்ணணும். லாஜிக்கலாக யோசிக்கிறது தான் டீச் பண்ணணும். அவங்களுக்கு அது புரியல, இல்லை அவங்களுக்கு அது வந்து டவுட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே வந்து நான் சொன்னேன் 2 and 3. 2 இஸ் அ ஸ்மால் நம்பர், ஸோ 3 இஸ் அ பிகர் நம்பர். நான் ஸ்மாலர் நம்பரில் கை வச்சு பாக்ஸ் எண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குழந்தைகிட்ட கேட்கும் போது 10 + 1 சொல்கிறாங்க. ஸோ 10 இஸ் அ பிகர் நம்பர். நான் லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து 10ல் வச்சிடறேன். 10 + 1. ஸோ லெஃப்ட் ஹேண்டை தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போது 10லேருந்து 1 தான் மூவ் பண்ண முடியும். பட் இங்கே பாருங்கள், கூட நம்பர்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகும் குழந்தை. எண்டில் தானே நம்ம நிற்கணும், பாக்ஸோட எண்டில் தானே நம்ம நிற்கணும், நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நம்பர்லேயே நிற்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம அந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது ஆல்வேஸ் கோ வித் த ஸ்மாலர் நம்பர் ஆன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டில் எப்பயுமே ஸ்மாலர் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 1 சொன்னாலுமே நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு சொல்லித்தரலாம். ஸோ 10 சொல்கிறக்கியா, ஓகே 10. இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணுவேன், அந்த குழந்தை இங்கே போய் நிற்கும். ஸோ 10 + 1 இங்கே இருக்குது. ஸோ எங்கே போய் காரிலேட் பண்ணுவேன், இங்கே பாக்ஸ் இல்லைல்ல. அப்போது நம்ம அந்த பிகர் நம்பரை லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கக்கூடாதுன்றத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, ஸோ ஸ்மாலர் நம்பரை தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கையில் தொடணும். இதுவுமே ஒரு லாஜிக்கு. பட் இந்த லாஜிக் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லைன்றத அவங்க விஷுவலாக பார்க்குறதுனால அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. ஸோ we can see more such videos. Subscribe to my channel. இன்னும் வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், வேறு என்ன மாதிரியான அடிஷன் பார்க்கலான்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அடிஷன் தான் இருக்கும். ஸோ அதில் வேறு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன்.